சாய் அப்பா உறவுகளே, இன்று நான் சொல்லப் போகும் இந்த கதை உங்க இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கும். இது ஒரு சாதாரண சம்பவமல்ல. பாபா எப்படி ஒரு குடும்பத்தை இருட்டிலிருந்து ஒளிக்கு கொண்டு வந்தார் என்பதற்கான உண்மை சாட்சியம். பணம், குடும்பம், அமைதி என அனைத்தையும் பாபா காப்பாற்றிய நெகிழ்ச்சி தரும் உண்மை கதை. இந்த கதையை நீங்க கடைசி வரை கேட்டீங்கன்னா பாபா உங்களை எப்படி காப்பாற்றுகிறார் என்று நேராக உணர்வீர்கள். ரமேஷ் என்று ஒரு நபர், மனைவி, 2 குழந்தைகள், முதிய தாய், பெரிய பொறுப்பு எல்லாம் அவருடைய தோளில். ஆனால் வேலையில் நிலைமை சரியில்லாமல் இருந்தது. பல வருடங்களாக ஒரே சம்பளம், அதிலும் குறைப்பு, வீட்டுச் செலவுகள் கூட நடத்த கஷ்டம். பள்ளி கட்டணம், மருத்துவ செலவு, தாயின் மருந்து, இதெல்லாம் சேர்ந்து ரமேஷின் மனதை சுருக்கிக் கொண்டு இருந்தது. அவருடைய மனைவி கூட மனம் உடைந்து இருந்தாள். குழந்தைகளுக்கு எதையும் சொல்ல முடியாது. ஆனா வீட்டுக்குள் இருந்த அந்த அமைதியில்லாத அமைதி, அந்த டென்ஷன், கணவன் மனைவி இருவரும் தூங்காமல் இருக்கும் இரவுகள், அவை எல்லாம் ஒரு குடும்பத்தையே நசுக்கிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் ரமேஷ் சிவந்த கண்களுடன் வீட்டுக்குள் வந்தார். மகன் கேட்டான், அப்பா, எல்லாம் சரியா? ஆனா ரமேஷ் சிரிக்க முயற்சி செய்து சொன்னார், சரிதாண்டா, எதுவும் இல்லை. ஆனா உள்ளத்தில் அவர் பார்க்கும் இருளை யாரும் பார்க்கவில்லை. ரமேஷ் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பும் நேரத்தில் ஒரு விஷயம் நடந்தது. அவன் உள் மனதை சிதைக்க வைத்த ஒரு போன் கால். ரமேஷ், நம்ம கம்பெனில இன்னும் ஸ்டாஃப் குறைக்கணும். உங்க பொசிஷனுக்கு நெக்ஸ்ட் மந்த் டிசிஷன் வரும். ரெடி இருங்க. அவர் பைக் ஓட்டிக்கிட்டு இருந்தார். ஆனா அந்த வார்த்தை அவரது காதுகளில் ஒரு மணி போல ஒலித்துக் கொண்டே இருந்தது. ரெடியா இருங்க, ரெடியா இருங்க. அவர் பைக் ஓட்ட முடியாம ஓரமாக நிறுத்தினாரு. கன்னத்தில் கண்ணீர் வழிகிறது. என்னோட குடும்பத்துக்கு என்ன சொல்ல? எப்படி நான் இதை சமாளிப்பேன்? அந்த நிமிஷத்தில் ரமேஷ் மனசு அடங்கி போச்சு. அதே நேரத்தில் ஒரு டெம்பிள் அவர் கண்களுக்கு பட்டது. அந்த டெம்பிள்ல சாய்பாபாவின் படம். ரமேஷை நிறுத்தி கோவிலுக்குள் நுழைந்தார். கோபுரம் கீழ் நடந்து செல்வது போல இருந்தது. ஆனா அந்த நடைதான் அவரது வாழ்க்கையின் திருப்புமுனை. உள்ளே யாரும் இல்லை. ஆனா பாபாவின் படம் சற்று பிரகாசமா தெரிஞ்சது. ஒரு அருமையான அமைதி. ரமேஷ் அப்படியே பாபா முன்னாடி உட்கார்ந்து விட்டார். அவரால பேசவே முடியவில்லை. கட்டுப்பாடு இழந்த கண்ணீர் கீழே விழுது. அவர் சொன்னார், பாபா, என்னால முடியல. இந்த குடும்பத்தை காப்பாற்றுங்க. நீங்க தான் என்னோட ஒரே துணை. அந்த நொடியில் ஒரு ஜென்டில் காற்று நுழைந்தது. அந்த காற்று ரமேஷின் முகத்தை சற்று வருடி சென்றது. அவர் உள்ளத்தில் ஓர் உணர்வு, நான் உன்னோடு இருக்கேன் என்றே யாரோ சொல்வது போல. அவர் வெளியே போக முயற்சி செய்தபோது கோவிலில் இருந்த ஒரு மூதாட்டி சொன்னாள், மகனே, நீ இந்த மாதிரி வருத்தப்பட வேண்டியதில்லை. பாபா சொல்றார், உனக்கு நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது, கவலைப்படாதே. ரமேஷ் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தார். அவர் சிரித்துக்கொண்டு டெம்பிள் வெளியே சென்று விட்டார். அவர் யார்? எங்கிருந்து வந்தார்? எதற்காக பேசினார்? எதுவும் தெரியாது. ஆனா அந்த வார்த்தை ரமேஷின் இதயத்தை சற்று ஆறுதல் படுத்தியது. அடுத்த நாள் காலையிலேயே ரமேஷுக்கு ஒரு போன் கால் வந்தது. ஹலோ சார், நீங்க 1 வருடத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணின ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்க்கு நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகி இருக்கீங்க. உங்களுக்கு பார்ட் டைம் கான்ட்ராக்ட் ஆஃபர் கொடுக்கணும். எனக்கு கன்சிடரேஷன்ல இருக்கு. ரமேஷ் கண்கள் பெரிதாகிவிட்டது. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்? நான் அப்ளை பண்ணது கூட மறந்துட்டேன். அவரை இன்டர்வியூக்கு அழைத்தனர். அவர் போகையிலேயே அவர் மனசுல ஒரு எண்ணம். பாபாவே அவர்கிட்ட பேசுறது போல. இன்டர்வியூவில் அவரை பார்த்த ஆபீசர் சொன்னார், நாங்க உங்க ப்ரீவியஸ் ஒர்க் ஃபைல் பார்த்தோம். நீங்க ரொம்ப நேர்மையா வேலை பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை நாங்க கொடுக்கிறோம். சாலரி? அப்படின்னு ரமேஷ் கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்ற சேலரி அவருடைய கரண்ட் சேலரியை விட டபுள். ரமேஷ் லிட்ரலி நின்ற இடத்திலேயே கண்ணீர் விட்டார். அதே வாரத்தில் ரமேஷின் இருந்து கால் வந்தது. சார், உங்க பொசிஷன் ரிட்டைன் பண்ண முடிந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் ரீகன்சிடர் பண்ணிருக்காங்க. யூ கேன் கண்டினியூ. ரமேஷ் இரட்டை வருமானத்தோட குடும்பத்தை காப்பாற்றும் நிலைமைக்கு வந்தார். அவர் உணர்ந்தார், பாபா தாமதப்பட மாட்டார். அவர் நேரம் சரியான நேரம். குழந்தையே, நீங்களும் இப்போ கஷ்டத்துல இருக்கலாம். சரியா போகாத வாழ்க்கை, பண பிரச்சனை, வேலை பிரச்சனை, உள்ளம் வாட வைக்கும் குடும்ப நிலைமை ஏதாவது இருக்கலாம். ஆனா நினைச்சுக்கோ, பாபா உன்னை விட்டுட மாட்டார்.
உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என்று அவர் சொல்லுறார். இனி இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல செய்திகள் வரப்போகுது. உன் வீட்டில் நிம்மதி பிரவேசிக்கப் போகுது. உன் முயற்சிக்கு பலன் கிடைக்கப் போகுது. உன்னை தடுத்த பிரச்சனைகள் நீங்கப் போகுது. உன்னை தடுத்தவர் விலகப் போகிறார்கள். இது பாபாவின் அருள்மொழி. இதை கேட்டுவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பம் ஆயிடுச்சு. இன்று முதல் உன் வாழ்க்கையை பற்றி ஒரே ஒரு உண்மை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன் அதிர்ஷ்டம் திறந்துவிட்டது. உன் செல்வம் பாய்ந்து வருகிறது. உன் வாழ்க்கை உயர்ந்து கொண்டு செல்கிறது. நீ சந்தோஷத்தை தேட வேண்டியதில்லை. சந்தோஷம் தானாகவே உன்னை தேடி வரும். நீ செல்வத்திற்காக ஓட வேண்டியதில்லை. செல்வம் தானாகவே உன் கைகளில் வந்து சேரும். நீ யாரையும் நம்ப வேண்டியதில்லை. நானே உன்னை நம்புகிறேன். என் செல்லமே, உன் உள்ளத்தில் நான் ஈரமாக வைத்து வந்த அந்த அருள் சக்தி இந்த செய்தி மூலம் இன்று வெளிப்படுகிறது. உன் வாழ்க்கையின் பொற்காலம் துவங்கிவிட்டது. அதை நிறுத்த யாராலும் முடியாது. அன்பு குழந்தையே, நீ உயர்வாய். நீ செல்வம் பெறுவாய். நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய். நான் உன்னோடு இருக்கிறேன். எப்போதும் எல்லா வழியிலும். நான் உன் உள்ளத்திலிருந்து எழும் அந்த சிறிய கவலையையும் பயத்தையும் நம்பிக்கையற்ற சிந்தனையையும் தினமும் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீ உனக்குள் சொல்லாமல் வைத்திருக்கிற வருத்தங்களையும் சொல்ல துணியாத ஆசைகளையும் மற்றவர்களுக்கு தெரியாத உன் போராட்டங்களையும் நான் தினமும் பார்த்து கொண்டு இருந்தேன். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை மிகவும் சீக்கிரம் பெரிய உயர்வை அடையப் போகிறது. நீ இதுவரை எதிர்பார்க்காத இடங்களில் கூட வாய்ப்புகள் உருவாகும். நீ ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து இருந்தாலும் உன் பக்கம் பெரிய உதவிகள், நல்வாய்ப்புகள், நன்மைகள், வரவுகள், செல்வம் இதெல்லாம் ஓடி வரும். உன் கைகளில் விழும் பணம் உன் வாழ்வியல் திருப்பம் அல்ல, அது உன் உள்ளத்தில் நான் விதைத்த விசுவாசத்தின் பயிர். உன் வீடு நிம்மதியுடன் நிரம்பும். உன் வாழ்க்கை ஒளியுடன் பெருகும். உன் தினங்கள் மகிழ்ச்சியுடன் மலரும். நீ உன் சுவாசத்தில் கூட ஒரு மாற்றத்தை உணருவாய். அது நீ உள்ளபடி வாழக்கூடாது என்ற என் அழைப்பின் ஒலி. அன்பு குழந்தையே, உன் நடையை உயரமாக வை. உன் உள்ளத்தை வலுவாக வை. உன் பார்வையை ஒளியுடன் வை. ஏனெனில் உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் உன் கற்பனைக்கும் மேலான செல்வத்தால் நிரம்பியுள்ளது. இந்த உலகில் யாரும் உன்னை தடுக்க முடியாது. உன் வாழ்க்கையின் நல்ல நேரத்தை தடுக்க முடியாது. நீ உயர வேண்டும் என்பதே என் தீர்மானம். நீ செல்வம் பெற வேண்டும் என்பதே என் விதிப்பு. நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே என் ஆசை. என் செல்லமே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை உயர்த்துகிறேன். நான் உனக்கு ஆசீர்வாதம் தருகிறேன். உன் வாழ்க்கை இனி முன்பு போல இருக்காது. அது பெரியதாய், அழகாய், உயர்வாய், வெற்றியாய், செல்வமாய் மாறும்.